பட்ஜெட்ல பழைய கதையாச்சுல. ஒரு நாளைக்கு பட்ஜெட் விவாதம் ஆரம்பிச்சு அன்னைக்கு கருத்து சொல்லிட்டான். பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் முதல் ஸ்டெப்பை நல்லா எடுத்து வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நிதி நிலையை பொறுத்த மட்டும் இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து தமிழ்நாட்டுக்காக அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல, தேர்தலுக்கு முன்னால கொடுத்த வாக்குறுதிகள்ல மிக முக்கியமாக பெண்கள் சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க. தாய்மாமன் சீரா இருக்கட்டும் அல்லது அண்ணன் சீரா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான திட்டங்களை நிறைவேற்ற தொடங்கியிருக்காங்க. ஒரு முதல் தொடக்கம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்பாக அனைத்து வந்து அழைச்சிருக்காரு. அன்புமணி ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து காவிரி விவகாரத்துல வந்து அனைத்து கட்சியும் கூடாத சாலை காரணத்தை வந்து இப்போ தான் கூப்பிடுறாங்க. முக்கியமா காங்கிரஸோட அழுத்தத்தின் காரணமாக தான் இவங்க வந்து இது பண்றாங்க. ஏன்னா திமுகவோட நிலை என்பதை தெரிந்து கொள்வதற்காக காங்கிரஸ் அழுத்தத்தை தான் நான் இதை வீட்டுக்கு வச்சிருக்காங்க. முதல்ல ஒண்ணு என்னன்னா, காங்கிரஸை பொறுத்த மட்டும் அழுத்தம் கொடுக்குற கட்சி கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க ஒன்றும் அழுத்தம் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவருக்கு அழுத்தம் இருக்கலாம், பாஜக இருந்து மோடிஜிட்ட இருந்து அழுத்தம் இருக்கலாம் அவருக்கு. அவர் டீலிமிட்டேஷன் அவர் வந்து பாஜக கொண்டு வர்றத, மோடி சொல்றத, அமித்ஷா கொண்டு வர்றத அன்புமணி ஆதரிப்பாரான்னு நீங்க கேள்வி கேட்டுக்கணும். கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல. அடுத்து வந்தாருன்னா கேள்வி அவர்கிட்ட. மோடிஜியும் கொண்டு வர இந்த டீலிமிட்டேஷனை வந்து தமிழ்நாட்டுக்கு இந்த ஏமாற்று வேலையை டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலமாக கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்காகவும் குறைப்பதற்காகவும் செய்ய போற இந்த சதியை எதிர்த்து பேசாத சில கட்சிகள்ல மிக முக்கியமான கட்சி டாக்டர் அன்புமணி அவர்களுடைய கட்சி. அதனால அவர் முதல்ல அதை பத்தி சொல்லட்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை பொறுத்த மட்டும் யார் அவரை அழுத்தம் கொடுத்ததுலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. அவரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் ஆளாகாதவர். அவரை பொறுத்த மட்டும் மிக தெளிவாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு கூட்டணி கட்சியை ஒரு கூட்டல நினைச்சிருந்தா கூட்டணி கட்சிகள் மட்டும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மார்க்சிஸ்ட், விசிகே மற்றும் மறுமல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் அழைச்சிக்கலாம். ஆனா அவர் வந்து முதலமைச்சராக ஏறக்குறைய நான் 12 வருஷமா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கேன். இதுவரைக்கும் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை எந்த முதலமைச்சரும் இருக்காது. கூட்டி அனைத்து அவங்களோட கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. ஆனா முதல் முறையாக அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்தை பத்தி விவாதிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல பிகினிங், நல்ல துவக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களில் நடக்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அதை திரு அன்புமணி கொச்சைப்படுத்துவது என்பது உண்மையிலேயே ரொம்ப வருத்தமான விஷயம். அதாவது பல மாநிலங்கள்ல இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் முதல் முறையா நடக்குது. எனக்கு தெரிஞ்சு 2009 வந்து எம்பியா இருக்கேன். இது வரைக்கும் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் 5வது முதலமைச்சர் நான் பார்க்கிறேன். 5வது முதலமைச்சர் யாரும் அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டப்படும். அது எந்த விஷயத்துக்குங்கிறது வேற. ஆனா டீலிமிட்டேஷன்ங்கிறது மிக மிக முக்கியமானது. தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் சம்பந்தப்பட்டது. காவிரி பிரச்சனையை பற்றியோ அல்லது மேகதாது பிரச்சனையை பற்றியோ அன்புமணி அவர்களும் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப துடியா துடிச்சுட்டு இருக்காரு. அவர் துடிச்ச விதி என்னன்னு தண்ணியை திறந்து விட்டாங்க. தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இப்ப கர்நாடகாவுடைய அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து பாஜகவும் டி.கே. சிவகுமார் மற்ற எல்லாரும் சேர்ந்து என்ன தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பட் இயற்கை காவிரி தாய் அவங்க அடைச்சு போட முடியாது. அதனால காவிரி தாய் இப்ப திறந்து விட வேண்டிய நிலைமையில வந்துருச்சு. அதனால தண்ணி வந்து இந்த நிலையில திருப்பி அனைத்து கட்சி கூட்டம் காவிரிக்கு அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு புரியல எதுக்குங்கிறது. சட்டமன்றத்தில் அதை பத்தி பேசி அனைத்து கட்சிகளும் விவாதிச்சுட்டாங்க. அதை பற்றி என்ன நிலை எடுக்கணும், எந்த மேகதாதுவா இருக்கட்டும் அல்லது காவிரி நம்முடைய குருவைக்கான தண்ணீர் திறந்து விடுறதா இருக்கட்டும், இதுல கர்நாடக அரசு அரசியல் செய்கிறது என்பதை பற்றியும் அதற்காக சட்ட வழியில என்ன பண்ணணும், இன்னும் முயற்சி செய்யணும் அப்படின்றத பற்றியும் அரசு வந்து அதற்கான என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத பற்றியும் நமக்கு உடனடியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிடிச்ச காலுக்கு தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிறது மாதிரி மீண்டும் மீண்டும் மீண்டும்
அனைத்து கட்சி கூட்டம், காவிரிக்கு அனைத்து கட்சி கூட்டம் கொண்டு காலையில ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சாயந்தரம் ஒருத்தர் வந்து பேசிட்டாரு. என்னன்னா இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டாச்சு காவிரிக்காக. சட்டம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. தண்ணி வந்துருச்சு. இப்ப எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்? இவர்களுடைய வெறும் ஈகோவுக்காக அனைத்து கட்சி கூட்டம் இருக்குமா? வரப்போற சட்டம் திங்கட்கிழமை அன்னைக்கு அமித்ஷா மோடியும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க எம்பிக்கள் எல்லாருக்கும் வேலை இல்லாம ஆக்கி ஓரத்துல உட்கார வச்சு பாக்குறதுக்கு ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. அந்த சதியை பத்தி பேச தயாரா இருந்த திரு அன்புமணி ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன வந்த தண்ணியை விட்ட தண்ணியை நான் அதை பத்தி அனத்துக்கு வச்சு போட்டா தண்ணி திறந்து விட்டு போறாங்களா? தண்ணி திறந்து விட்டாங்க. என்ன மேகதாது அணைக்கு தானே கோர்ட்டுக்கு போயிருக்கோம். கோர்ட்ல போய் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல வேண்டியது என்னன்னா, அவர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்க மத்திய அரசு, மோடி அரசு நினைச்சாதான் அந்த அணையை கட்ட முடியும். நான் தான் முதல்ல சொல்லிட்டு போனேன், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அவரு மேகதாது கட்டலைன்னா மோடிஜியை பார்த்து எல்லா எம்பிக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் சில எம்பிக்கள் எல்லாம் போய் மோடிஜிட்ட காய கட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பார்த்து நீங்க மேகதாது கட்ட அனுமதி கொடுத்தீங்கன்னா அவங்க அரசாங்கத்தை விட்டு நான் ஆதரவு விளையிருக்கேன் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு வந்துருக்கலாமே. நல்லா அப்ப அவர் டெல்லியில இருந்தாரு, ஏன் அதை பண்ணாம இருக்காரு? ஏன் இங்க வந்தவொடனே மட்டும் அரசியல் தேவையில்லாத அரசியல் பண்ணணும்? காவிரியை வச்சு அரசியல் பண்ணணும், மேகதாது வச்சு அரசியல் பண்ணணுங்கிறத விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற முதலமைச்சரோட ஆதரவு கொடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. முதல்ல தண்ணி வரட்டும். நம்ம பொறுத்த மட்டும் சம்பாவுக்கு குருவைக்கு தண்ணி வரல, தண்ணி திறந்து விடல, இந்த அரசியல் பேசிக்கிட்டு இருக்குதான். அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அரசியல் செஞ்சுட்டு ஒவ்வொரு ஆளும் அரசியல் செய்யறதுதான் குருவை போச்சு. சம்பாவுக்காவது தண்ணியை கரெக்டான நேரத்துல திறந்து விடுவோம். தமிழ்நாட்டில் நல்லா மழை பெய்யணும், கரெக்டான நேரத்துல மழை பெய்யணும், சாமியை கும்பிடுவோம். மழை பெய்ஞ்சு கரெக்டான நம்மளுடைய விவசாயிகளுக்கு நஷ்டம் வராம இருக்கணும்னு பார்க்கணும். அவர் பாட்டுக்கு செல்ஃபி வீடியோ போடுறது அவருக்கு வேலையா இருக்கு. அவரை போய் நம்ம பாட்டுக்கு அவர் சொல்றதுக்கெல்லாம் நீங்க யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னா விவசாயிகள் கஷ்டப்பட போறது கடைசியா விவசாயிகளா தான். முதல்வரை அடிக்கடி பார்த்த அன்புமணி அவருக்கு கோரிக்கை வச்சிருக்கலாமே, அரசியல் விஜய் அவர்கள் கோரிக்கை வச்சு கேட்டிருந்தீங்க. அது ஒரு என்ன பதில் செய்வாருன்னா, நான் அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் இதை குறித்து பேசுறேன். ஆனா தமிழகம் வந்த ராகுல் காந்தி இந்த மண் பிரச்சனை அதாவது மேகதாது அணையை பற்றி வாய் திறக்காமல் வெறும் எட்டமன்ற மட்டும் மற்ற விஷயங்கள் பேசிட்டு இருக்க போறாரு. இதை குறித்து அவர் பதில் சொல்லுவாருன்னு நான் திருப்பி சொல்லிட்டேன். இது மேகதாது கட்டக்கூடியது 3 பேரோட பிரச்சனை. ஒண்ணு மோடிஜி அப்ரூவல் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் அரசாங்கம் அப்ரூவல் கேட்கணும், எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கான்னு. டி.கே. சிவகுமார் அதை கட்டணும். 3 பேரோட சம்பந்தம். இதுல 2 பேர்கிட்ட போய் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடி அவர்கிட்ட அன்புமணிக்கு இருக்கு. அன்புமணி அவர்களை பொறுத்த மட்டும் மோடிஜிட்ட போய் நீங்க கணையை கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? நான் கேட்கிற கேள்வி அதுதான். அதை செய்ய மாட்டாரு. திருப்பி பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி, பிரகாஷ் காரத், மற்ற உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி, புது தலைவர்களை கூட்டிட்டு வர்றதுல பேசணும்ல. யார்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்ககிட்ட கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். பிரதமர், கர்நாடக முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் 3 பேரோட சம்பந்தப்பட்டது இது. நம்ம நம்மளை குழப்பி விட்டு அரசியல் செய்யறவங்களுக்காக மட்டும் நம்ம கேள்வி கேட்க வேணாம். நம்ம பொறுத்த மட்டும் குழப்பி விடுறதுக்காகவே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு இருக்க பிரச்சனை டீலிமிட்டேஷன். நமக்கு தண்ணி வந்துருச்சு. காவிரியில தண்ணியை திறந்து விட்டாங்க. அது யாருக்கு? தேவகவுடாவா இருக்கட்டும், அல்லது எடியூரப்பாவா இருக்கட்டும், சிவகுமாரா இருக்கட்டும், எல்லாரும் தண்ணி திறந்து விட மாட்டோம்னு வசனம் பேசிக்கிட்டு இருந்தவங்ககிட்ட முகத்துல அடிக்கிறாப்புல மழை பெஞ்சு தண்ணியை திறந்து விட சட்டை திறந்துட்டாங்க. தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்துருச்சு சாமி, தண்ணி வந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன தர வேண்டிய தண்ணி மெட்ராஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க போய் கேமராவை தூக்கிட்டு போய் வர வேண்டிய தண்ணி வந்துகிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்க. இங்க வர வேண்டிய தண்ணி வந்துகிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மை பொறுத்த மட்டும் இதுல இருந்து உங்களை பிடிச்ச காலுக்கு நம்ம பழைய படம் படத்தப்பலதான் நான் பேசின பேச்சு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி அதே பேச்சு பேசிக்கிட்டா தண்ணி தான் வந்துருச்சப்பா, போய் போராட்டம் பண்ணி போய் வீடியோ போட்டீங்க, அந்த டேங்க்ல இவ்வளவுதான் இருக்கு போய் வீடியோ போடுங்க, தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிச்சுல. ஏன் இந்த இது இப்ப செல்ஃபி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாருல ஒருத்தர் போய் போராட்டம் பண்ண போனார்ல. இங்க ரொம்ப முக்கியமானது தண்ணி வந்துருச்சு. காவிரிக்கு தண்ணீர் வந்துருச்சு சாமிகளா.
அந்த பக்கம் கிழிச்சு போனாப்புல திருப்பி திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துல ஒரு படத்துல பேசிக்கிட்டு இருப்பாப்ல இல்ல, முதல்ல இருந்து திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்பாப்ல, அந்த கதையா இருக்குது. சரி, இப்போ அதிமுகவும் திமுகவும் எங்களுடைய திட்டங்களை பெயர் மாற்றிதான் தாவேகா அறிவிக்குது, அதுதான் இந்த ஆட்சியுடைய மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன சார்? அவங்க பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணதா இருக்கட்டும், திட்டங்களுடைய பெயர் மாற்றமா இருக்கட்டும், நீங்க எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த திமுக ஆட்சியில கரண்ட் விலைக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கோம். ஆனா தற்போது இப்போ கரண்டோட பில்லோட அதிகமான விலைகள் வந்து திமுக மிக அவதியான பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப ரெண்டு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒண்ணு மின்சார எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கூடி இருக்குங்கிறத அதை கவனம் செலுத்தணும். ஏன்னுட்டுனா இதனுடைய இதுல இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்க போகுது. ஏன்னுட்டுனா எல்லாருக்குமே எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கூட வருதுங்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இதை வந்து மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் அதை பத்தி கவனம் செலுத்துவார் நம்புறேன். ரெண்டாவது நீங்க சொன்ன பேரு மாத்திட்டாங்க. எதுக்கு பேரு மாத்திட்டாங்கன்னு முதல்ல கேளுங்க. என்னடா இப்ப ஒரு நல்ல திட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த திட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறுத்திட்டா தான் நீங்க சொல்லுவீங்க என்னடா நிறுத்திட்டாங்கன்னு. இப்ப வந்து பேரை மாத்திட்டீங்கன்னா திட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பெரிய பேர் வச்சிருந்ததுலாம் மக்களுக்கு ஞாபகம் கிடையாது. நாங்களும் தான் மகாத்மா காந்தி 100 நாள் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு இருந்தோம். மக்கள் சாதாரணமா 100 நாள் வேலைம்பாங்கன்னா கம்மா வேலைனாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கணும். இப்ப வேலை கிடைக்கலன்னா கம்மா வேலை கிடைக்கலன்னு சொல்ல போறாங்க. இப்ப ஜி என்னமோ பேர் வச்சிருந்தாங்க பிஜேபி காரங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்கலன்னு சொல்ல போறாங்க. நம்மை பொறுத்தவரைக்கும் பேர் முக்கியம் இல்ல, வேலை முக்கியம். அதே போல நம்ம தொடர்ச்சியா பாஜக விமர்சனங்கள்லாம் அவங்க மதவாத பேசுகிறார். அதாவது செங்கோல் அவர்கள் வந்து பாராளுமன்றம் எடுப்பதை கூட கடுமையான விமர்சனங்கள் பண்ணோம். தற்போது இந்த பட்ஜெட் தாக்கல் அப்போ மத்திய அமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் எடுத்து வந்து விமர்சனம் ஆச்சு. இதே நாளைக்கு மத்தியில பாஜக பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராமர் சிலையோ பகவத்கீதையோ கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வரும்போது பாத்துக்குவோம்ப்பா. நீங்க வரும்போது பாத்துக்கணும். மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே மாமான்னு சொல்லிட்டு இருந்தோம், நல்லா இருக்காது. மீசையெல்லாம் முளைக்கட்டும். சரியா? ஓகே.